பெட்டாலிங்ஜயாவில் கோயில் கட்டுவதற்காக அரசு நிலம் வழங்கினாலும் கோயில் கட்டுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று பெரிகாத்தானின் தாமான் மேடான் சட்டமன்ற உறுப்பினர் ஹபீப் பஹாரின் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்டாலிங்ஜயாவில் உள்ள தமான் டத்தோ ஹாரன் குடியிருப்பு பகுதியில் தனியார் கட்டுமான பணிக்கான நிலத்தின் ஒரு பகுதியை ஸ்லாங்கூர் மாநில அரசு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலுக்காக ஒதுக்கியுள்ளது. அப்படி ஸ்லாங்கூர் அரசு கோயிலுக்காக ஒதுக்கிய நிலத்தை சுற்றி இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்வதால் கோயில் அமைக்க கூடாது என்று பெரிகாத்தானின் தமான் மேடான் சட்டமன்ற உறுப்பினர் ஹபீப் பஹாரின் 100 மலாய்க்காரர்களுடன் போராட்டம் நடத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஸ்லாங்கூர் அரசு கோயிலுக்கான நிலத்தை கோயில் நிர்வாகத்திற்கு வழங்கி இருந்த நிலையில் தற்போது கோயில் நிர்வாகம் கட்டுமான பணிகளை தொடங்கியதும் இந்த சர்ச்சையை பெரிகாத்தானின் சட்டமன்ற உறுப்பினர் ஹபீப் பஹாரின் எழுப்பியுள்ளார். இந்த பகுதியில் 90 விழுக்காட்டுக்கும் மேலானவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் கோயிலுக்காக வழங்கப்பட்டிருக்கும் 10,936.12 சதுர அடி நிலம் சாலையோரம் இருப்பதால் கோயிலை கடந்து மசூதிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் கோயிலை கட்டக்கூடாது என்று ஹபீப் பஹாரின் ஸ்லாங்கூர் அரசை வலியுறுத்தியுள்ளார். அரசு கோயில்களுக்கு நிலம் வழங்கும் முன்னர் சம்பந்தப்பட்ட குடியிருப்பாளர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் எந்த ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தையும் நடத்தவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இது மலாய்க்காரர்கள் அதிகம் வாழும் குடியிருப்பு பகுதி. இங்கே மசூதிகள் உள்ளது. மலாய்க்காரர்களின் இஸ்லாமியம் சார்ந்த பல தலங்கள் உள்ளன. இப்படியான ஒரு சூழலுக்கு நடுவே கோயிலை கட்ட அனுமதிக்க கூடாது என்று ஹபீப் பஹாரின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூரில் உள்ள தமான் ரவாங் பெடானாவில் அமைந்துள்ள ஒரு கோயிலை நள்ளிரவில் மர்ம கும்பல் அடித்து உடைத்தது சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் போர்ஸ் எனும் தன்னார்வ அமைப்பு இந்த கோயில் இடிப்பின் பின்னணியில் தமீம் தாரி எனும் ஆடவர் இருப்பதாக தெரிவித்துள்ளது. தமான் ரவாங் பெடானாவில் அமைந்த அந்த சிறிய கோயில் நள்ளிரவில் உடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததும் கோம்பா காவல்துறை இன்று காலை நில உரிமையாளரான உஸ்தாஸ் இஸ்மாயில் மீனா எனும் மத போதகரையும் தமீம் தாரி எனும் ஆடவரையும் விசாரணைக்காக அழைத்துள்ளது. இது தொடர்பாக ஐடில் காலிட் எனும் ஆடவர் தமான் ரவாங் பெடானாவில் அமைந்துள்ள கோயில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் எயாசான் குப்ரா எனும் மலாய் அமைப்புக்கு சொந்தமானது என்பதால் கோயிலை இடிக்க தமீம் தாரி எனும் ஆடவருடன் சென்றதாகவும் கோயிலை இடிக்கும் போது பொதுமக்கள் சூழ்ந்ததால் தற்காப்புக்காக தமீம் தாரி காவல் நிலையத்திற்கு அவசர அழைப்பை விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல் அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் தமீம்தாரி உட்பட மேலும் இருவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக ஐடில் காலிட் எனும் ஆடவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளார். இந்து கோயில்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமீம்தாரி எனும் ஆடவரின் தூண்டுதலால் தமான் ரவாங் பெடானாவில் அமைந்த அந்த சிறிய கோயில் நள்ளிரவில் உடைக்கப்பட்டிருந்ததால் இந்திய சமூகத்திடையே மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசு அல்லது தனியார் நிலங்களில் கோயில்கள் இருந்தால் முறையாக நகராண்மை கழகத்தில் புகார் அளித்து கோயில் பராமரிப்பாளர்களுடன் கலந்துரையாடி கோயிலை முறையாக இடமாற்ற வேண்டும் என்று ஹிந்து டெம்பிள்ஸ் டாஸ்க் போர்ஸ் எனும் தன்னார்வ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பெர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் நாளை நடைபெறவுள்ள கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு விசாரணையில் பங்கேற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சா ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவிப்பு கிடைத்த உடனேயே விசாரணை நாளில் தாம் நாட்டிற்கு வெளியே இருப்பதால் கலந்து கொள்ள முடியாது என்று ஹம்சா ஒழுங்கு நடவடிக்கை குழுவிற்கு உடனடியாக தகவல் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சாத்துவின் துணைத் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கும் ஹம்சா பெர்சாத்து தலைமைக்கு எதிராக செயல்படுவதாகவும் பெர்சாத்து கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் செய்திகள் முன்னதாக வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கல்வி அமைப்பு தொடர்ந்து மாற்றம் பெறும் வகையிலும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வி அமைச்சு புதிய பள்ளி பாடத்திட்டத்தை அடுத்த ஆண்டு முதல் கட்டங்களாக அறிமுகப்படுத்த உள்ளதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்துள்ளார். இதனை விளக்கிய அவர் புதிய பாடத்திட்டத்தின் முதல் கட்டமாக 2027ஆம் ஆண்டு தொடக்கப்பள்ளி ஆண்டு 1 மற்றும் மேல்நிலைப்பள்ளி படிவம் 1 மாணவர்களுக்கு அமல்படுத்தப்படும் என்று கூறினார். இதன் அடுத்த கட்டமாக 2028ஆம் ஆண்டு இது ஆண்டு 2 மற்றும் படிவம் 2 மாணவர்களுக்கு விரிவாக்கப்படும் என்று கூறினார். எந்த ஒரு பாடத்திட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அந்த காலம் முடிவடைந்ததும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவது வழக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தேவையெனில் பாடத்திட்டத்தில் மறு பரிசீலனை நடத்தப்படும் என்றும் சில குறிப்பிட்ட பாடங்களுக்கு காலத்திற்கு ஏற்ப பாடத்திட்ட மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் அவர் விளக்கினார்.
2019 முதல் 2025 வரை மலேசியாவைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் வெளிநாட்டு குடிமக்களுடன் மேற்கொண்ட திருமணங்கள் மொத்தம் 55,458 என பதிவாகி உள்ளதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல் 1976 திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் கீழ் தேசிய பதிவுத்துறையான ஜேபிஎன் பெற்ற பதிவு விவரங்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு துணைவர்களில் அதிக எண்ணிக்கையிலான திருமணங்கள் பதிவான முதல் 5 நாடுகளில் சீனா மற்றும் வியட்நாம் முக்கிய இடம் பெற்றுள்ளன. மேலும் சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேசியா ஆகிய நாடுகளும் அதிக பதிவுகளை கொண்ட நாடுகளாக பட்டியலில் உள்ளன. சீன குடிமக்களுடன் மலேசியர்கள் செய்த திருமணங்கள் 9,195 பதிவாகியுள்ளது. இதில் 3,030 ஆண்கள் மற்றும் 6,165 பெண்கள் அடங்குகின்றனர். வியட்நாம் குடிமக்களுடன் நடந்த திருமணங்கள் 8,620 சிங்கப்பூருடன் 8,802 அதில் 5,910 ஆண்கள், 2,892 பெண்கள் என பதிவாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் தாய்லாந்து 5,186 மற்றும் இந்தோனேசியா 4,263 திருமணங்கள் பதிவாகி உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பல்கலைக்கழக கல்லூரி சட்டமான AUKU 1971 காலத்தின் மாற்றங்கள் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கம் தொடர்ந்து திருத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். AUKU தொடர்பாக மாணவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறித்து தாம் திறந்த மனப்பான்மையுடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய சுதந்திரத்தை வழங்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். தற்போது மாணவர்கள் அனுபவிக்கும் கருத்து சுதந்திரம் மற்றும் செயல்பாட்டு வாய்ப்புகள் AUKU சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின் விளைவாக உருவானவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உயர்கல்வி அமைச்சு AUKU தொடர்பாக வரும் அனைத்து கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சட்டத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அத்துடன் மாணவர் உரிமைகள் மற்றும் பல்கலைக்கழக சுதந்திரத்தை வலுப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். ஷா ஆலம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் டாமன்சாரா பூச்சோங் விரைவுச்சாலை கட்டண சாவடியில் வாகனத்தின் மீது போக்குவரத்து கோணை எறிந்து வெளிநாட்டவரை திட்டிய நபர் ஒருவருக்கு 100 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. 35 வயதான லாரி ஓட்டுநரான கணபதி என்ற சம்பந்தப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து சிறிய குற்றங்கள் சட்டம் 1955 பிரிவு 14 கீழ் மஜிஸ்ட்ரேட் சயாஃபிக் சுலைமான் இந்த அபராதத்தை விதித்தார். இந்த பிரிவின் கீழ் அதிகபட்ச அபராதம் 100 ரிங்கிட் என்பது குறிப்பிடத்தக்கது. தண்டனை வழங்கும் முன் வாகனம் ஓட்டும் போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சகிப்புத்தன்மையுடன் நடக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது. சனிக்கிழமை மாலை 5:25 மணியளவில் 54 வயதான டேனியல் ஓவன் பிளவர் என்பவரை திட்டி அமைதியை குலைக்கும் நோக்கில் நடந்து கொண்டதாக கணபதி மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கணபதி அபராத தொகையை செலுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.